அரக்கோணம்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடத்துல கரண்ட் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. கடலூர்ல 25 வயசு பொண்ண கொடூரமா கொண்டிருக்காங்க. சேலம்ல ஒரு முதியவரை அடிச்சு கொண்டிருக்காங்க 2 பேரு. தூத்துக்குடியில தன்னோட மாமியாரையே வெட்டி கொண்டிருக்கான் மருமகன். சென்னை வேளச்சேரியில ஒரு 61 வயசு ஓல்ட் லேடிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். துறைப்பாக்கம்ல 26 வயசு பெண் ஐடி எம்ப்ளாயிய 2 வீலர்ல ஃபாலோ பண்ணி ஆபாச படம் காட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. தூத்துக்குடியில வேன் டிரைவரை துடிக்க துடிக்க கொண்டிருக்கான் டிவிகே கேடர் ராபின்றவன். கோடம்பாக்கத்துல வெள்ளப்பண்ணுங்கிற போலீஸ் ஆபீசர் ஒரு 16 வயசு சிறுவன்ட்ட மது அருந்து சொல்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஒரு பையனே போலீஸ் ஆபீசர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. தாம்பரத்துல டிவிகே மகளிர் அணி நிர்வாகி கலைவாணி வீடு வாங்கி தரேன்னு மோசடி பண்ணியிருக்கா. அதனால 73 வயசு விஸ்வநாதன் சூசைட் பண்ணியிருக்காரு. 9 லட்சம் ரூபாய் காசும் டாக்குமெண்ட்ஸும் ஏமாத்திருக்கா. எந்த ஒரு ஆக்ஷனும் அவன் மேல எடுக்காதனாலதான் அவர் சூசைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. திண்டுக்கல்ல 8 வயசு சின்ன பொண்ணுக்கு 75 வயசு அரக்கன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். இந்த மாதிரி டெய்லி இவ்வளவு நியூஸ் பாக்குறப்போ மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, மனசுக்கு அவ்வளவு வலிக்குது.